இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்நாளிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. அப்பா கீஸ் அவனை கூப்பிட்டு வேலைக்காரன் ஒருத்தனை கூட்டிக்கிட்டு கழுதைகளை போய் தேடி கொண்டு வா. கழுதை அல்ல, கழுதைகள். எத்தனை கழுதையே தெரியல, காணாமல் போயிற்று. அதை போய் தேடி கொண்டு வா என்று சொல்கிறான். அவனும் அதே போல் தேடுகிறான், போகிறான். அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்த்திங்கன்னா கழுதை கிடைச்சது, வந்து சேர்ந்துட்டாங்க என்பது சரித்திர சம்பவம். இன்றைக்கி ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்ன? அன்றைக்கு சவுலுடைய கழுதைகள் காணாமல் போச்சுது. அவன் தேடி பிரயாசப்பட்டு போய் அவைகளை கண்டுபிடித்து கொண்டு வந்தான். இன்றைக்கு இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட காணாமற் போன அனுபவங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அதை தேடிருக்கீங்களா? அதை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? அதைத்தான் கர்த்தர் கேட்குறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே கழுதை என்பது அவர்களுக்கு மிகவும் உபயோகமான ஒரு மிருகம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆபிரகாம் புறப்படும்போது கழுதைக்கு மேலே சேனம் கட்டி விரவெல்லாம் தூக்கிச்சு கொண்டு வராங்க, பாரத்தை கொண்டு போகிறதுக்கு. அதே போல் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் யோசிப்பட்டு இந்த தானியத்தை வாங்கி கொண்டு சகோதரர்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க எல்லாரும் மூட்டை முடிச்சா கட்டி கழுதைக்கு மேலே வச்சு சுமை சுமப்பதற்கு அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பெலியாமுடைய சரித்திரத்தில் கழுதையினுடைய வாயை கர்த்தர் திறந்த உடனே அது பேசுது. அப்போ சொல்லும்போது அது சொல்லுது, நீர் இத்தனை காலம் ஏறின கழுதை நான் அல்லவா? அப்போ பிரயாணத்துக்கும் கழுதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரயாணத்துக்கு பயனான சுமை சுமப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கழுதை அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். அது காணாமல் போயிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி ஆவிக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம, இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்னென்ன காரியங்களை காணாமற் போக இழந்திருக்கிறோம், அதை எப்படி தேடி இருக்கிறோம், அதை தான் வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்கள் மூலமாய் நம்ம சிந்திக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாமும் எவ்விதமாய் அதில் கருத்தோடு கரிசனையோடு அதை தேடுகிறோம் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் தேடுறா. ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர முடியலையே, கர்த்தரை கண்டுபிடிக்க முடியலையே. முன்னால் போனாலும் இல்லை, பின்னால் போனாலும் இல்லை, இங்கே போனாலும் இல்லை, இங்கே போனாலும் இல்லை. ஆனால் கிரியை செய்கிறார், செயல்படுகிறார். ஆராதனை நடக்கு, பாட்டு நடக்கு, ஜெபம் நடக்கு, சோத்திரமும் நடக்கு. ஆனால் யாரை காணலை? ஆண்டவரை காணலை, அவருடைய பிரசன்னத்தை காணலை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஒரு நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குமே, தேவனுடைய வெளிச்சம் உண்டாகுச்சே, தேவனுடைய வெளிப்பாடு கிடைத்ததே, வசனத்தின் வெளிச்சம் வந்ததே, கண்களில் பூரிப்பு வந்ததே. இன்றைக்கு இருக்கா? இன்றைக்கு இருக்குதா? அந்த பிரசன்னத்தை உணர்றீங்களா? ஆனால் கிரியை செய்கிறார்.
வேலை நடக்குது, அது பாட்டுக்கு நடக்குது, ஆராதனை எல்லாம் நடக்குது, பழக்கத்தின்படி எல்லாம் நடக்குது. ஆனால் தேவனிடத்தில் அந்த கலிகூறுதல் இருக்கிறதா, அந்த மகிழ்ச்சி அனுபவம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. அதைதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி அதை எவ்விதமாய் நாம் செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஓசியா 8:14 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். கோவில் எதுக்கு? ஆராதனை செய்வதற்கு, ஸ்துதி சோத்திர பலி செய்வதற்கு. அப்போ ஆடல் இருக்கு, பாடல் இருக்கு, ஆராதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. என்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் காணாமற் போன தேவனுடைய பிரசன்னத்தை தேடிக்கொண்டிருக்கீங்க? கண்டுபிடிச்சிங்களா? சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. அப்படி நிர்விசாரமாக இருக்கீங்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். அவனுடைய பிரசன்னத்தை இழந்திருக்கிறவர்கள் அதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலில் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் மேட்டுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். மறந்திருக்கீங்களா? யோசித்து பாருங்கள் எவ்விதமாய் நீங்கள் செயல்படுறீங்க. அதுதான் எரேமியா 12:2 நம்ம வாசிக்கிறோம். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபம், உள்ளந்திரிகளுக்கோ தூரம். வாய்க்கு சமீபம் என்றால் பாட்டு, ஆராதனை, சோத்திரம் எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளம், இருதயத்திற்கு தூரம். காரணம், பிரசன்னை இல்லை. இன்றைக்கி பிரசன்னை இழந்திருக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீங்களானா உங்களுக்கு அது நல்லது. ரெண்டாவதாக எழுந்திருக்கிற அந்த கழுதின் அனுபவம் என்ன? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விடமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13:11 லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. காணாமற் போன கழுதையில் ரெண்டாவது காணாமற் போன கழுதை என்னது? குடும்ப ஐக்கியம் இல்லை, குடும்ப நல் உறவு இல்லை, குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லை. ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். குடும்பத்தை ஆண்டவர் ஏதேனில் ஏற்படுத்தினார். குடும்ப உறவை மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக மகிழ்ச்சியின் தோட்டத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு அந்த குடும்ப ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது? கணவன் கழுதை தேடுறீங்களா? அவங்க வேலை, நம்ம வேலை சொல்லிகிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா ஒரு நீங்கள் உங்களை திருப்திப்படுத்திக்கலாம். ஆனால் ஆவியான தூக்கத்தோடு இருக்கிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகன், என் மகள் குடும்பத்தின் ஐக்கியத்தை இழந்து அதை தேடணுங்கிற சிந்தை கூட இல்லாமல் மீண்டும் அந்த குடும்ப ஐக்கியத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும், ஏற்படுத்தி கொள்ளணுங்கிற ஒரு நினைவு கூட இல்லாமல் இருக்கிறானே என்று சொல்லி ஆவியானவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். காணாமல் போன கழுதையை நீங்கள் தேடணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யோபு 5:24 வாசிக்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். என்ன அருமையான ஒரு வாக்கியம், என்ன அருமையான ஒரு வாக்கியம். இன்றைக்கு உங்களுடைய குடும்ப ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயுவில் பவுல் எழுதும்போது 3ஆவது அதிகாரத்தில் 4, 5, 6 அப்படி சில வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிங்க. சொந்த குடும்பத்தை அடத்தலைன்னா சபை எப்படி நடத்துவான்னு கேட்டிருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குடும்பமாய் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை லோத்து பிரிஞ்சு போயிட்டான், அதோடு அந்த ஐக்கியம் போயிட்டுதா என்று சொன்னால் இல்லை. கழுதை தேடி கண்டுபிடிச்சான். ஆபிரகாம் கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறாரு? 14ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா சத்துருக்கள் வந்து லோத்தையும் அவனோடு கூட சேர்ந்து பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. அப்போ அதில் ஒருத்தன் தப்பனை ஓடின்னு சொல்கிறான், ஐயா அந்த மாதிரி லோத்து அவனுடைய குடும்பம் எல்லாரையும் சத்துருக்கள் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆபிரகாம் தன் கைப்படிந்தவர்களாகிய, தன்னால் வளர்க்கப்பட்டவர்களாகிய 318 பேருக்கு ஆயுதம் தரப்பிச்சு அவங்கள விரட்டிக்கிட்டு போய் அவங்கள துரத்தி லோத்தையும் அவனோடு கூட சேர்ந்து மீட்டு கொண்டு வராங்க. அதான் குடும்ப ஐக்கியம். மீண்டும் அந்த காணாமற் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, உங்களுடைய குடும்ப ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள்.
கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். இனி மூன்றாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 39வது வசனம். பவுலுக்குள்ளும் பர்னபாவுக்குள்ளும் இதை பற்றி கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். அந்த வசனம் சொல்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். இருவரும் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியத்தின் காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போது மார்க்குங்கிற ஒருத்தன் யோவான், அவனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பர்னபா சொல்கிறாரு. இல்லை, அவன் வேண்டாம், முந்தி நம்ம கூட்டிகிட்டு போனோம், அவன் வரல, அதனால் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இதுதான் பிரச்சனை. ஆனால் இதில் பிரிந்தார்கள். அப்படின்னால் சகோதர சிநேகத்தில் பிரிவு. இன்றைக்கி சகோதர சிநேகத்தை காணவில்லை. யோசித்து பாருங்கள். ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்க, எவ்வளோ ஒரு ஐக்கியமாக இருந்தீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவே கிடையாது. அப்படி டிரான்ஸ்பரண்டாக அப்படிப்பட்ட ஒரு தெளிவான இருதயத்தோடு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இருதயம் இருக்கா? அந்த சகோதர சிநேகம் இருக்கா? அன்றைக்கி கழுதை காணாமல் போனது போல் சகோதர சிநேகம் காணாமல் போயிட்டுதே. ஒரு சின்ன காரியத்தில் இவன் அவனை சேர்க்கணுங்கிறான், இவன் வேண்டாங்கிறான். இவ்வளோதான் பிரச்சனை. சகோதரர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை பேரை வச்சு பிரிஞ்சிருக்கீங்க? இன்றைக்கி அந்த ஐக்கியம் இருக்குதா? ஆண்டவர் விரும்புகிறார். உன் சகோதர சிநேகம் வேணும். தூரத்தில் இருக்கிற சகோதரனை காட்டிலும் சமீபத்தில் இருக்கிற அயலானே வாசி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, அதே போல் தூரத்தில் இருக்கிற சகோதரன் மட்டும் நினைக்காத. நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தூரத்தில் இருக்கிற சகோதரன் நினைச்சு பக்கத்தில் இருக்கிற அயலானை பகைக்காத, அவங்ககிட்ட விரோதத்தை சம்பாதிக்காத. நீ அந்த சிநேகத்தை நாடு. இன்றைக்கு அந்த சகோதர சிநேகம் உன வாழ்க்கையில் காணாமல் போயிருக்கு. தெரியுதா உனக்கு? அதை திரும்ப நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சிந்தை இருக்குதா? அந்த சிந்தை இருந்ததுன்னு சொன்னால் நீ தேவனுடைய மனுஷன், நீங்கள் தேவனுடைய மனுஷன். அதெல்லாம் முடியாது. அவங்க கதையை அவங்க பார்ப்பாங்க, என் கதையை நான் பார்ப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் துக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான துக்கப்படுகிறார். உன் சகோதர சிநேகம் வேணும். காணாமற் போன கழுதையை சவுல் தேடி கண்டுபிடிச்சானே, அதே போல் இந்த சகோதர சிநேகத்தை நீ இழந்து நிற்பதை நான் விரும்பவில்லை. நீ மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை பவுலும் பர்னபாவும் பிரிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா மீண்டும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள் என்பதை அந்த பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். கலாத்தியருக்கு நிருபம் எழுதும்போது அவர் அதை தெளிவாக எழுதுகிறதை நாம் அதில் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேசப்பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். எவ்விதமாக நீங்கள் இருக்கீங்க? காணாமல் போன கழுதையை போனால் போட்டுன்னு விட முடியாது. அவன் தேடி கண்டுபிடிச்சான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப ஐக்கியத்தை இழந்திருக்கீங்க. அதை கண்டுபிடிங்க. கர்த்தர் அதில் விருப்பமாக இருக்கிறார். சகோதர சிநேகத்தில் நீங்கள் பிரிஞ்சு போயிருக்கீங்க. ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கடைசியாக 4வது ஒரு அனுபவம். எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்காக காத்திருந்தோம், இதோ ஆபத்து. 4வது ஒரு அனுபவம். அந்த நாட்களில் ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த சமாதானம் இன்னைக்கு இல்லை. அது நிமித்தம் சந்தோஷம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் சொல்லுவாங்க, என்ன செய்கிறது, சாகாமல் இருக்கேன், நடப்பன மாதிரி அலையிறேன். இப்படி சொல்லுறேன் நானும் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு நடப்பினமாக நடக்கிறத ஆண்டவர் ஒருபோது விரும்புறதில்லை. கர்த்தர் ஒருபோது விரும்புறதில்லை. என் பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி பிலிப்பில் நம்ம வாசிக்கிறோமே, அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்போ இப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழக்கிற ஒரு நிலைமையும், குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை இழக்கிற ஒரு நிலைமையும், சகோதர சிநேகத்தை இழக்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது எப்படி சமாதானம் இருக்கும்? வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? ஏதோ என்ன செய்கிறது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும். எவ்வளோ ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை. இது மகிழ்ச்சியான வாழ்க்கையா? இல்லையே. ஆனால் நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது,
உம்முடைய இரட்சணியின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று சொல்கிறார். உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்குபடி செய்யும். திரும்பவும் எனக்கு தந்துன்னா அந்த சந்தோஷம் இழந்திருக்கோன்னு அர்த்தம். சமாதானத்தை எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை எந்த இடத்துல தொலைச்சிங்களோ, எந்த இடத்துல விட்டுட்டீங்களோ, எந்த இடத்துல காணாமல் போச்சதோ அதை திரும்ப நீங்கள் எடுக்கணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அதனால தான் கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமும் அந்யோன்யமும் இல்லாததுனால தான் இன்றைக்கி அநேக மக்கள், அநேக குடும்பங்கள் சமாதான நிம்மதி இல்லாமல் ஏதோ வாழ்கிறோங்கிற ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதை ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. அதனால தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். புலம்பல் 5:15 வாசிக்கிறோம், எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. சந்தோஷம் துக்கமாக மாறிற்று. உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க? நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறத கர்த்தர் ஒருபோதும் விரும்பலை. இன்றைக்கி ஆண்டுடைய கருத்தில் அர்ப்பணிப்பீங்களா? சவுளுடைய கழுதைகள் காணாமல் போச்சுது. அவன் அதை தேடி கண்டுபிடிச்சான், சந்தோஷப்பட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணாமல் போன கழுதைகள் என்ன? முதலாவது ஆண்டுடைய பிரசன்னம், கர்த்தரை இழந்திருக்கிற ஒரு தன்மை. ரெண்டாவது குடும்ப ஐக்கியம் பிரிஞ்சு நிற்குது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். சகோதர சிநேகத்தை இழந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் சகோதர சிநேகத்தோடு வாழணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, சமாதானமாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய் நீங்கள் வாழணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை அர்ப்பணிப்பீங்களா? அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தர அவர் ஆயத்தம். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஜெபம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆம் என்று மாமேன்னு இருப்பது காய்ச்சோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து சீக்கிரமாய் வரப்போகிற வருகையில் மோடு பங்கு உள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.